வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா செம்மேடு. கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி போகிற வழியில் ஆலந்துறை எட்டுப்பள்ளம் தாண்டி பூண்டி ஈஷா யோகா மையம் போகிற வழியில் செம்மேடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு தோட்டம். பாக்கு ப்ளஸ் தென்னை இருக்கவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு பெரிய விவசாய ஏரியா. ஒரு 20-30 ஏக்கருக்கு மேலே அவங்களுக்கு இருக்குது. பாக்கு இப்போ நடவு பண்ணி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா களை வராமல் இருக்கிறதுக்காக தக்கப்பூண்டு சனப்பை இந்த மாதிரி விதைச்சி விட்ருக்குறாங்க. இந்த ஃபீல்டு விசிட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வடசித்தூர் பக்கத்தில் செல்லமுத்து அப்படிங்கிறவங்க நம்ம நெட்சர்ஃப் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. அவங்க இங்கே இருக்கிற எல்லா தோப்புகளுமே பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் பர்சன். ஒரு 25 வருடமாக பார்த்திங்கன்னா எல்லா தோப்புலையும் தேங்காய் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க தோப்புக்கு நம்ம நெட்சர்ஃப் ப்ராடக்ட் பயன்படுத்தி ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய தோப்புகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க தேங்காய் எடுக்கிற தோப்புலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரசாயன உரம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் என்ன மாதிரி எரு போடணும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற இடத்துல நம்ம ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தென்னைக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தென்னையில் ஒரு பகுதிக்கு மட்டும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரேப்பப் ஷெட் NPK எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா ரிசல்ட் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்குக்கும் ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணாங்க. இப்போ நல்லா ரிசல்ட் இருக்குது. நல்லா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு நம்பிக்கையான பர்சன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க ஒரு பகுதிக்கு மட்டும் தென்னைக்கு. இதில் ரிசல்ட் நல்லா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்குக்கும் பண்ண ரிசல்ட்டு வரும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போது இந்த பாக்கு பார்த்திங்கன்னா நடவு பண்ணி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காய்ப்பு பாக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 4 ஏக்கர் இருக்குது. அந்த 4 ஏக்கரில் ஒரு பகுதி மட்டும் பாக்குக்கும் நான் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா பாக்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பேசியாச்சு. பாக்கு அப்ளை பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா யானையுடைய பாதை உள்ள 2 நாட்களுக்கு முன்னாடி யானை வந்து இந்த போஸ்ட் அமுத்திட்டு உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா மற்ற எந்த இடங்களில் யானை போகலை. அந்த எப்போவுமே யானை ஒரே வழித்தடத்தில் போக்கும் வரும்பாங்க. ஏதாச்சும் வந்து இந்த வழியை உள்ளே போயிட்டு அதே வழியாக வெளியே போச்சு அப்படின்னு வரக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள களை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தேடில் பார்த்திங்கன்னா சனப்பை தக்குப்பூண்டு அந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இவங்களும் சூர்யா ஹோட்டல் அப்படின்னு வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாஜ் ஹோட்டலுக்கு லீஸு கொடுத்துருக்குறாங்க. 25 இயர்ஸ்க்கு நம்ம ஃபேமஸ் இந்தியாவில் நம்பர் 1 லாட்ஜ் ஒரு போர்டிங் அது துறையில் இருக்கக்கூடிய தாஜுக்கு லீஸு கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் மோகன் கவுண்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பழமையான இந்த ஏரியாவில் மிக பழமையானவங்க. ஜமீன் குடும்பம் அந்த மாதிரி இருக்கிறவங்க. இவங்க தோட்டத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா காய்ப்பில் இருக்கிற பாக்குக்கு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த தென்னை பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு பகுதிக்கு. இதில் வந்து ரிசல்ட்டு பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாக்கில் 4 ஏக்கர் பாக்கில் ஒரு பகுதி மட்டும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி 15 ஜூன் 2024 இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரேப்பப் மரத்துக்கு 5 ml, அதுக்கப்புறம் ஷெட்டு NPK எல்லாமே 5 ml, ஸ்டிம்ரிச் 5 ml எல்லாமே கொடுக்க போகிறோம். இதுதான் ஸ்கெடியூல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேப்பப் கொடுத்து ஒரு 10 days 7 to 10 days கேப்பில் ஷெட்டு 5 ml கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து NPK ஸ்டிம்ரிச் 3 கலந்து ரேப்பப் கொடுக்குறோம். ஒரு 1 week டைமில் ஷெட்டு கொடுக்குறோம். திரும்ப 1 week டைமில் NPK ஸ்டிம்ரிச் கொடுக்குறோம். இந்த ஸ்கெட்யூலில் நம்ம கொடுக்க போகிறோம். தோப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஸ்டேஜில் மழை பெய்ட்டும் கொஞ்சம் சம்மரில் பார்த்தோம்.
ஏப்ரல் மேல 2 விசிட் வந்து பார்த்தோம். கொஞ்சம் மழை பெய்யிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம்னாங்க. இன்றைக்கி மழை பெஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது மழை அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கேரளா சாரல் மலையெல்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆகிரும். எப்போவுமே கோவை குற்றாலம் பக்கம் நியர்பை கேரளா அப்படிங்கிறதுனால சம்மர் ஸ்டார்ட் ஆகிருங்கிறதுனால இன்றைக்கி கொடுத்துலான்னு சொன்னாங்க. சரி, ஈரம் எப்படி இருக்குது, இன்னொரு தண்ணி விட்டுட்டு கொடுத்துக்கலாமா அல்லது மழை பெய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க தோட்டத்துக்கு அப்படின்னாங்க. அதுக்காக வந்திருக்குறோம். வேலை செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல, அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்க. அவரும் அந்த மாதிரி போட்டு போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ரேப்பம் கடையில் போகிற கொண்டு போய் நீங்கள் ரேப்பம் வேணும்னு சொல்லி வந்துருங்க. சரி சரி. லைட்டாக போகிறதுக்குள்ள நின்று வந்த மட்டும்தான் குளம் பேக் போயிடுச்சு. வளர்ந்து போகிற கண்ணில் குளை நீர் போயிட்டு இப்போ குளத்தாக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. ஒரு மரத்துக்கு 3 குளத்தாக்கு இருக்குது. 4 குளம் 4 இருக்குது. 4 இருக்குது. ஒரு சிலதில் மட்டும் காய் இல்லை, போய் பழைய கருத்து போச்சுங்க. அது மழையினால வெயில் ஓர போச்சு அந்த மாதிரி வருது. ஆனால் இதெல்லாம் கொடுக்குறப்போ அந்த கம்ப்ளைண்ட் போகிறது நீங்கள் சொன்னால் காய் ஊட்டு வருது 60 கிலோ 70 கிலோ வருது. காய் 10 மாதிரி சார்.